ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது ஒரு சின்ன ரோட் ட்ரிப்போட விலாகு. நம்ம வந்து திருச்சியிலேருந்து ஜெயங்கொண்ட சோழபுரம் போகிற அந்த ட்ரிப்பை வந்து சும்மா டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். கமான், என்ஜாய் த வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரோட் டீல்ஸ் ஃபார் மோர் சச் வீடியோஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைம் அவ்வளோ இப்போது கெட்டர் தான் ஆகுது. ஜெயங்கொண்டம் வரைக்கும் ஒரு சின்ன விசிட்டு. ஆக்சுவலி இப்போ இது புதுசாக போட்டதுனால ரொம்ப வசதியாக போச்சு. இதுக்கு முதல்ல லால்குடி வழியாக நம்ம போகும்போது ஒரு 3 மணி நேரம் ஆகும். இதில் போகும்போது ஒரு 1.5-2 மணி நேரத்துலேயே போயிடலாம். 2 டோல்கேட் வருது. இப்போ ஜெயங்கொண்ட சோழபுரம் பக்கத்தில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இருக்குது. மற்றும் அது வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊர். ஜெயங்கொண்டம் வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா தான், ரொம்ப ஹாட்டான ஏரியா தான். நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரிகள் அங்கே இருக்குது. டால்மியாபுரம் சிமெண்ட்டு மற்றும் செட்டிநாடு சிமெண்ட் ஒன்று இப்போ இன்னும் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிட்டு 6 லேன் ரோடு போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் அது சென்னைக்கு இன்னொரு ரோடாக இது கனெக்ட் ஆகிடும். ஸோ இருபுறமும் நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வயல்வெளிகள் இருக்குது, விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கு. நார்மலாக நம்ம வந்து அரியலூர் ஜெயங்கொண்டம் போனோம்னா முதல்ல லால்குடி வழியாகவும் இந்த பொய்யூர் அப்படிங்கிற ஏரியா வழியாக போனோம். பயங்கர நேரோ ரோடு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் அந்த ரோடு. ப்ளஸ் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் இருக்கிறதுனால ரொம்ப லாரி டிராஃபிக்கு, பொல்யூஷன் இருக்கும். இது சமீபமாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அது ஓப்பன் பண்ணாங்க. இந்த இது போன பீரியடில் போட்ட ஹைவே இது போட்ட பிறகு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிராஃபிக்கும் ரொம்ப கம்மி. 6 லேனு எனக்கு டக்குன்னு போயிடலாம். ஜெயங்கொண்டம் இங்கேருந்து 68 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி கும்பகோணம் அதிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் வரும். கும்பகோணத்தில் நமக்கு வேண்டப்பட்டவங்களே இருக்காங்க. நமக்கு இடது பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி ஒன்று, ஒரு வாட்டர் பாடி மாதிரி தெரியுது. சூப்பராக இருக்கு. இங்கே கண்டிப்பாக பேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? அப்படிங்க இப்போ டீ பிரேக் எடுத்துருக்கோம். என்ன சாப்பிட்டாவி? செக் போதுமா? சரி, நம்ம ஒரு இது லெமன் டீ சாப்பிடுவோம். இப்போ நம்ம இருக்கிறது டால்மியாபுரம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியுது. இப்போ டால்மியாபுரம் நம்ம தாண்டிட்டோம். இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கோம். வெயில் பட்டை கிளம்புது. நமக்கு எப்பயுமே இளையராஜா பாட்டு தான். அங்கே போனாலும் தலைவர் பாட்டு போட்டால் வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நமக்கு ஃபியூயல் வந்து ராஜா சாங்ஸ் தான். அது கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது ஒரு தனி சுகமாக எப்பயுமே. ஃபர்ஸ்ட் டோல்கேட் நம்ம வந்துட்டோம். எத்தனை ரூபா? திருச்சியிலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியில் உடையார்பாளையம் பக்கத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது. அதை விட்டோம் அப்படின்னா அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். நிறைய சோழர்கள் கட்டின கோவில்கள் உள்ள ஒவ்வொரு ஊருக்குள்ளாரையும் போகும்போது இருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச கோவில் அப்படின்னா உடையார்பாளையம் கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலும். அந்த வந்து 2வது ஃபேக்ட்ரி பார்க்க முடியுது. இங்கே இது அரியலூர் தஞ்சாவூர் இங்கேருந்து சர்வீஸ் ரோட் திரும்புது. ஸோ இந்த செட்டிநாடு ஃபேக்ட்ரி நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக ஆரம்பித்த ஃபேக்ட்ரிஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது. 4 லேன் முடிஞ்சது. சுங்கவரிகள் முடிஞ்சதுனால இப்போ வந்து 2 லேன் தான். வந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து சவுக்கு காடுகள் நிறையா இருக்கும். முந்திரி காடுகள் இருக்கிற இடம் இந்த இதுமே நம்ம பார்க்குறது. முதல்ல நிறைய முந்திரி காடுகள், முந்திரி பழங்கள் சின்ன வயசுல நான் பறித்து சாப்பிட்றது உண்டு. ஸோ ஒரு காலத்தில் வெறும் சிங்கிள் ரோடாக வெறும் காடாக இருந்த இடத்துல இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய காலேஜஸ் உருண்டி ஏதோ கோலமெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. என்ன காலேஜ் இது? முதல்ல கோயில், தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கும். இப்போ தெருவுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். பயங்கரமான காட்டுக்குள்ளே இருக்குது காலேஜ். தெரியல. ஓகே, இங்கே அடுத்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துக்கு பேர் வி கை காட்டி. இங்கே வந்து அடுத்த செட்டிநாடு 3வது சிமெண்ட் ஃபேக்ட்ரி நம்ம பார்க்கணும்.
இப்போ நமக்கு அதே மாதிரி அந்த சவுக்கு மர காடுகள் நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்க முடியுது. முதல்ல ஃபுல்லாக இருக்கும், பின்னாடி வந்து இப்போ வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆனால் இப்போது லெஃப்ட் சைடில் நமக்கு நல்லா தெரியுது. அதுதான் சவுக்கு மரம்னு சொல்கிறேன். சவுக்கு மரம் வேற, யூக்கலிப்டஸ் மரம் வேற. சரி, யூக்கலிப்டஸ் காடுகள் கமல் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஃபாரஸ்ட் தான், எல்லாமே காடுகள் தான். குரங்குகள் நம்ம பார்க்க முடியுது இங்கே. ஆனால் அதையும் பிளாட் போட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் எஸ்டேட்டாக மாறிட்டு வருது. அதுக்கு முன்னாடி உடையார்பாளையம் கோயிலுக்கு நம்ம போயிட்டு போவோம். இங்கேயும் ஒரு டோல்கேட் வருது. ஆமாம், அடுத்த டோல்கேட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம 2வது டோல்கேட்டே வந்துருச்சு. ஸோ நம்ம திருச்சியிலேருந்து ஜெயங்கொண்டம் போகணும், அப்படியே கும்பகோணம்லாம் போகிறீங்கன்னா 2 டோல்கேட் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மின்னல் வேகத்தில் வந்து டால் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி முந்திரி காடுகள் நம்ம கொஞ்சம் பார்க்க முடியுது. முந்திரி பழங்கள் சாகுபடி முதல்ல நிறையா இருக்கும், இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. 2 பிறகும் நெல்லை வந்து ரோட்டில் போட்டு, சோளம் வந்து ரோட்டில் போட்டு மக்காச்சோளத்தை பிரிக்கிறாங்க இல்லையா, இதுலேருந்து சருகுலேருந்து பிரிக்கிறாங்க, காய வைக்கிறாங்க. ஸோ நம்ம உடையார்பாளையத்தில் இருக்கிற அந்த ஃபேமஸ் சிவன் கோயில் அந்த படித்துறையில் தான் இங்கே இருக்கோம். இங்கே தான் பல சினிமாக்கள் வந்து இந்த கோயில் எடுத்திருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்டு திரும்பவும் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ உடையார்பாளையம் கோயில் ஒரு லைட்டாக ஒரு சின்ன டீட்டோர் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ இப்போ நம்ம ஜெயங்கொண்டம் ஊரை கொஞ்ச நேரத்தில் நெருங்கிடுவோம். ஸோ இது சின்ன ஒரு விலாக் தான். அந்த ஹைவே திருச்சி டு ஜெயங்கொண்டம் போகிற வழி இருக்க ஜேர்னியை நம்ம கவர் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த உடையார்பாளையம் கோயிலில் வந்து சிலம்பாட்டம் 96 படத்தில் இருக்கிற அந்த ஃபோட்டோ ஷூட் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுவாங்க, அந்த சீன் எல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கோயில் தான் நம்ம பார்த்தோம். அந்த கோயிலை பற்றி தனி பிளாக் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இல்லை மேலே லிங்க் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப வந்து பரிதாபமான நிலைமையில் அந்த கோயில் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டும் டேக் ஓவர் பண்ணலை, ஏசியும் எடுக்கலை. லோக்கல் இந்த ஜமீன் அவங்களோட இதில் தான் அண்டர்டேக்கிங்கில் இருக்குதுனால இப்போ தான் லைட்டாக ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்ல கோயிலான அநியாயமாக ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த விலாகையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சிறிது நேரத்தில் ஜெயங்கொண்டத்தை நெருங்கி விடுவோம். அத்துடன் இந்த விலாகையும் முடிச்சுக்கலாம். ஜெயங்கொண்டம் போகாமலே நம்ம மேலே சிதம்பரம் ரோட்டில் மேலே ஏறிட்டோம். ஓகே, ஸோ நம்ம ஊருக்கு போகிறதுனால இங்கே இதோட இந்த விலாகை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். ஹோப் இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறோம். மற்ற இதையும் பாருங்கள், மற்ற டெம்பிள் பற்றி வீடியோஸ் பாருங்கள், நம்ம சேனலில் இணைந்திருங்கள். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த். தேங்க்யூ அண்ட்